குட் ஈவினிங். நான் அட்வொகேட் சுபாஷினி. விலங்கு வதை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. BNS 325 பாரதிய நியாய சங்கீதான் பேரு. BNS-ஓட ஃபுல் ஃபார்ம். 2023 இதை கொண்டு வந்தாங்க. இதுல எந்த விலங்கு வேணாலும் கொலை பண்றது, அடிக்கிறது, விஷம் வைக்கிறது, இதனால அந்த விலங்குக்கு ஒண்ணு டிசபிலிட்டி ஆறுது, இல்லட்டா செத்து போறது, இல்லட்டா ஏதாவது கை கால் அதோட உடம்பு உறுப்ப முழுசா எடுக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி எல்லாம் எது இருந்தாலுமே இந்த BNS கீழே வரும். இந்த BNS-ல என்னன்னா, ஒண்ணு ஃபைன் போடுவாங்க, பெருசா அமௌண்ட், யார் தப்பு பண்றாங்களோ. இல்ல அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல ரெண்டுமே இருக்கு, ஜெயிலும் உண்டு, ஃபைனும் உண்டு. ஜெயில் கண்டிப்பா 5 வருஷம் உண்டு. அதனால இது FIR போட்டாங்க, வெளியில வச்சு நம்ம சமாதானம் பேசிக்கலாம், கிடையவே கிடையாது. இது காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வாரண்ட் இல்லாம கூட அரெஸ்ட் பண்ணலாம். விலங்கு வதைக்கு BNS 325ல உங்களை ஜெயில போடக்கூடாது, ஃபைன் கட்ட இதுக்கு இல்லை அப்படின்னா இதுக்கு கோர்ட் மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும். கோர்ட்ல மட்டும்தான் இதை ஸ்குவாஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்க, பண்ண முடியும். ஸோ இது கோர்ட் இது படி ஏறாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா 5 வருஷம் ஜெயிலு, ஃபைனு, ஒண்ணு எய்தர் ஏதாவது ஒண்ணு உண்டு, இல்ல ரெண்டுமே உண்டு. நினைவு வச்சுக்கோங்க. சட்டம் BNS 325 உங்களை பார்த்துட்டே இருக்கு. சின்ன அமௌண்ட் 1000 2000 இப்படி எல்லாம் ஃபைன் போடுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. மினிமம் 50,000 இருந்து 60,000 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. ஒரு இதை அடிபட்டு கை கால் முறிஞ்சு போச்சு, அது இனிமே பர்மனண்டா இதுவா இருக்கும், டிசபிலிட்டியா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா செத்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷமும் உண்டு, 50,000 இல்ல 60,000 ஃபைனும் உண்டு. இது கோர்ட் வாசல் நீங்க ஏறாம வெளியில சமாதானம் பேசி FIR கேன்சல் பண்ணலாம் நினைக்காதீங்க, பண்ண முடியாது. FIR போட்டாச்சுன்னா போட்டாச்சுதான், லைஃப் டைம்க்கு அது உங்க பேர்ல தான் இருக்கும். அதனால தயவு செய்து ஒரு விலங்க துன்புறுத்தலாம் நினைக்காதீங்க. இப்போ சட்டம் ரொம்ப கடுமையா ஆயிட்டே இருக்கு. நாங்க குரல் கொடுத்து அதை இன்னும் கடுமையா ஆக்கிடுவோம். தயவு செய்து நினைவுல வச்சுக்கோங்க. BNS 325 எங்க அனிமல் விலங்கு வதை எங்க நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தைரியமா BNS 325 கீழே கேஸ் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா FIR போட்டுதான் ஆகணும். போடல அப்படின்னா நீங்க அதையும் பெரிய இஷ்யூவா ஆக்கலாம். அதனால BNS 325 நினைவு வச்சுக்கோங்க. எந்த இப்ப நாய், பூனை, ஆடு, மாடு, இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட நீங்க BNS 325ல அந்த வண்டி ஏத்தின ஆளு மேல கேஸ் போடலாம். அதனால நினைவு வச்சுக்கோங்க.